வணக்க மக்களை, நான் தான் உங்கள் ஜாக்சன். இது IBPSPOட மெயின்ஸுக்கான ரிவ்யூ வீடியோ. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம ராயல் பாஸ் தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. CWJ40 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 40% ஆஃபர் கிடைக்கும். ஸோ நம்ம இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரீசனிங்காக ஓப்பன் ஆகிருக்கு. 22 மார்க் 21 மார்க் இருந்திருக்கு. அதில் வந்தீங்கன்னா 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 15 போடுற மாதிரி இருந்திருக்கு. இதே 1 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 போடுற மாதிரி தான் ரீசனிங் இருந்திருக்கு. டைரக்ஷனில் நியூ பேட்டர்ன் கேட்டிருக்காங்க, அதில் கையை வைக்க முடியலையா. சர்க்கிள் வித் லீனியர் கேட்டிருந்திருக்காங்க. மீனிங்ஃபுல் வேர்டு அரேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்திருக்காங்க. டிஸ்பைட் அஸ்பைடுன்னு அதில் ஆன்சர் வந்திருக்கு, மோர் தென் 1 வேர்டுன்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா டெசிக்னேஷன் பேஸ்டு பஸ்ஸிலேயே ஸ்டேட் வித் ஸ்போர்ட்ஸ் கேட்டிருந்திருக்காங்க. இதே நம்ம 1 மார்க்குள்ளே போனோம்னா டேட்டா சஃபிஷியன்சி, கிரிட்டிக்கல் ரீசனிங்லாம் தொடவே முடியலன்னாங்க. ஸோ பசில் சீட்டிங் தான் இருந்திருக்கு. ஸோ 2 மார்க்கில் ஒரு 12 to 15, 1 மார்க்கில் ஒரு 10 to 15 போகலாம் ரீசனிங்கில். ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்தவரையும் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இதெல்லாம் இருந்திருக்கு. RBI சர்க்குலர்லேயே நிறைய கொஸ்டின் இருந்திருக்கு. 2 மார்க் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸில் ஒரு 4 to 7 போடலாம். 1 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 to 15 போடுற மாதிரி தான் இருந்துருந்துச்சு. இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா 5 2 மார்க்கு. நல்ல இங்கிலீஷ் தெரிஞ்சுன்னா 5 கூட அடிச்சிடலாம். ஓரளவு தெரிஞ்சால் 3 to 5 மார்க் அடிக்கலாம். அதே மாதிரி 1 மார்க்கை பொறுத்தவரை ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்லேயே 3 கொஸ்டின் வச்சு ஒரு RC, அப்புறம் நிறையா கொஸ்டின் வச்சு ஒரு RC கேட்டுருந்துருக்காங்க. கிளாஸ் டெஸ்ட் கேட்டுருந்துருக்காங்க. குவான்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 to 9 போடலாம் 2 மார்க்கில். கிளாஸ் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 12+ போடலாம். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5 2 மார்க் போடலாம். 1 மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 போடுற மாதிரி இருந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இது அது என்ன சொல்லுவாங்க, குவான்ஸை பொறுத்தவரை 6 to 9 அடிக்கலாம் 2 மார்க்கில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 1 மார்க்கில் 12+ போடலான்னு சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக நான் இமானுவேல் ப்ரோக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அவரும் எக்ஸாம் எழுதியிருந்தார், ரிவ்யூ கொடுத்துருந்தாரு. இன்னும் 2-3 பேர் இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு தான் நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். அப்ளிகேஷன் சம் பொறுத்த வரைக்கும் 2 மார்க்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்குன்னு சொன்னாங்க. அடுத்து டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி பற்றி எஸ்ஏ ரேட்டிங்கும், சென்சேஷனல் இன்ஃபர்மேஷனை எப்படி சேஃபாக பாதுகாக்கிறதுன்னு பற்றி ஒரு எஸ்ஏவும் கேட்டுருந்துருக்காங்க. மேக்ஸிமம் பயோடைவர்சிட்டி தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து காம்ப்ரிஹென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்து ஒரு 4 கொஸ்டின் கேட்டு 4 பாக்ஸில் டைப் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா AI டூல் இந்தியாவுக்கும் ஃபாரினுக்கும் பற்றி சம்மந்தப்படுத்தி கேட்டிருந்துருக்காங்க. இப்படி தான் இருந்துருக்கு. ஸோ ஈவினிங்காக உங்களுக்கு ஓவரால் அனாலிசிஸில் நான் எவ்வளோ மார்க் போட்டிருந்தா சேஃப் அட்டம்ப்ட் எவ்வளோ கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். குட் அட்டம்ப்ட் இவ்வளோ தான் மக்களே, சரிங்களா? ஸோ அது மாதிரி குவான்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய குவாட்ரட்டிக் பேஸ் பண்ணி தான் நியூ பேட்டர்னில் கொஸ்டின் இருந்திருக்கு. ஸோ இதான் சொல்லணும்னு நினச்சேன். உங்கள் ஜாக்சன் ப்ரீஃபாக இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள்.